ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல நடப்பானி. ஸோ இன்றைக்கி Q&A, உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். நிறைய கேள்விகள் இருக்குது, இப்படி ஒன்றா பார்த்துட்டே வரலாம். ஒருவேளை உங்கள் கேள்விகள் பதில் சொல்லப்படலை அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் ஏதாவது ஒரு காணொலியில் அது கண்டிப்பாக வந்துடும். நம்மளுடைய இந்த இந்த நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் கேட்குது அப்படின்னு சொன்னால் கீழே வந்து இந்த இந்த ஸ்டேட்டஸ் பார் இல்லை இப்படி ஓடுது இல்லையா, அங்கே பல்லு சக்கரமாட்டு ஒன்று இருக்கும், அதை தொடுங்க. அதில் ஆடியோ அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும், ஆடியோ ட்ராக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ஒரிஜினல் ஆடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் பேசுகிறது தமிழில் உங்களுக்கு கேட்கும். அண்ட் வேறு என்ன, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹை பட்டன் தட்டி விட்ருங்க. சேனலுக்கு பொருளாதார சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனல் நித்திலந்தன மணி பாட்காஸ்ட்டையும் பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அதில் வந்துட்டுருக்கு. வாரம் சனிக்கிழமை ராத்திரி 7 மணிக்கு. அண்ட் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லா சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த டிஸ்க்ளைமர் மாதிரி, இது இன்சூரன்ஸ் விளம்பரத்துக்கு டிஸ்க்ளைமர் வர மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். ஆல்ரைட், முதல் கேள்வி விக்னேஷ் பாஸ்கர் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், மற்றவர் பண்ணும் தப்புகளை தட்டி கேட்பதால் ஆன்ம முன்னேற்றம் அடையாதா? அப்படியெல்லாம் இல்லைங்க, அடையும். சரிங்களா, பின்ன வரேன், முழுசும் படிச்சிட்றேன் அவர் என்ன சொன்னாருங்கிறது. என்னாலெல்லாம் எல்லா நேரத்துலையும் அன்பு காட்ட முடியல, உண்மையாகவும் இருக்க முடியல. தன்மையாக லீவு கேட்டால் ஆஃபீஸில் லீவு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சில மனிதர்களை வந்து அவரை வந்து ஏசுகிறாங்களாம், ஸோ திட்டுறாங்களாம். இறைவனாக எல்லாத்தையும் பார்க்க முடியல அப்படின்ட்டு. பாருங்கள், பின்ன நீங்கள் சொன்னது இறைவனாக பார்ப்பதுங்கிறதெல்லாம் உயர்ந்த ஒரு நிலையில் உணர்ந்தவருக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அதை உணர்ந்த காரணத்தினால இப்போ உனக்கு பார்க்க தெரியலனாலும் பார்த்து பழகுன்னு தான் நம்மளுடைய பெரியவர்கள் சொன்னார்களே தவிர, மனிதர்கள் இதுபோல் வேறு வேறு குணம் கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்கன்னு யாருமே சொல்லலை. ஆன்மா மட்டும்தான் வந்து சமமானது. ஆனால் அந்த ஆன்ம நிலையை உணராது இருக்கக்கூடிய வரைக்கும் அவன் மனிதன்கிற ஒரு தன்மை கொண்டு அவன் வித்தியாசமாக தான் இருப்பான். அதில் நல்லது கெட்டதுன்னெல்லாம் இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாமே வந்து பெரியவர்கள் தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அந்த உயர்ந்த ஒரு நிலை அடைவதற்கு முயற்சி செய்யும் பொழுது எதிர்கால இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நீ ஆன்மாவாக இறையாக பார்க்க கற்றுக்கொள். அந்த கற்றுக்கொண்டே வந்து இருக்கக்கூடியது ஒரு உணர்வு ரீதியாக ஒரு நாள் கூடும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை அது வெளிக்காட்டுங்கிறது தான் பெரியவர்கள் சொன்னது. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, அதனால் நம்ம முயற்சி செய்வோம். தட் டசன்ட் மீன் நீங்கள் வந்து தவறை தட்டி கேட்கக்கூடாதுங்கிறது யாருமே கிடையாது. யாருமே அப்படி சொல்லலை. ஞானியர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வேளை அவங்க வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. தன் முன்னே வந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அவர்கள்ட்ட எந்த சலனமும் ஏற்படாது அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு காரியம் செய்ய மாட்டாங்கன்னு கிடையாது, இவர்கள் மனதில் எந்த விதமான சலனமும் ஏற்படாதுங்கிறது அங்கே முக்கியம். அப்போது எதையுமே தட்டி கேட்க மாட்டாங்க. தட்டி கேட்டால் ஆன்ம முன்னேற்றம் அடையாதா? அப்படி ஆன்ம முன்னேற்றம் அடையாது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வழி வந்த பெரியவர்கள் எல்லாருமே, இந்த தேசத்தில் வந்த பெரியவர்கள் எல்லாருமே இந்த உயிர் கொலை நடக்கும் பொழுது போய் தட்டி கேட்டாங்களே, ஒரு ஊருக்குள்ளே வந்து அநியாயங்கிறது நடக்கும் பொழுது தட்டி கேட்டாங்களே, அரசர்களுக்கு வந்து நல்ல நெறிகளை வந்து கற்றுக் கொடுத்தார்களே, இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அப்போது இது சரி இது தவறுன்னு அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு செயலை செய்ய போகிறேன்னு போயிட்டு அந்த செயலோடு என்னை கொண்டு போய் பொருத்திக்கிட்டு, என்னடா இப்படியா போச்சு, நானும் அதில் ஒரு பார்ட்டாக என்னை பெருமையாக பேசுகிறாங்க, ஆஹா நல்லா இருக்கே, இப்படியெல்லாம் போயிட்டா தான் பிரச்சனை. ஸோ அதனால் தவறை வந்து நாம் தட்டி கேட்பதனால அங்கே ஏதாவது ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பயனை மனசில் கொண்டு அந்த ஒரு காரியத்தை செய்யலாம். இல்லைங்க, பயன் இருக்குதோ இல்லையோ அது கேட்டே ஆகணுங்க அப்படின்னு ஒரு சூழல் வந்தாலும் செய்யலாம். இந்த ரெண்டும் இல்லாத ஒரு சூழலில் நாம் ஒரு காரியம் செய்கிறதுல பயனில்லை. அது அப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி, நான் அதில் எப்படி ஈடுபட்டிருக்கேன், இப்போ நான் அது உள்ளே போகணுமா இல்லை இக்னோர் பண்ணிக்கணுமாங்கிற முடிவு நாம் தான் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் லீவ் கேட்டால் கூட திட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அந்த என்ன சூழல் ஆஃபீஸில் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு இன்றைக்கி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். இதெல்லாம் மேலை நாட்டவர்கள்ட்டிருந்து நமக்கு வந்து ஒரு பழக்கம், ஹியூமன் ரிசோர்ஸ். அது என்ன ரிசோர்ஸு? அது ஒரு வகையான என்னுடைய தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இப்போ இங்கே ஒரு ரிமோட் இருக்குது, இந்த ரிமோட் வந்து ஒரு ரிசோர்ஸு. சரிங்களா, இதை தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது போல் வேறு ஒன்று வாங்கிக்கலாம். அதுபோல் தான் மனிதனும். நீங்கள் இல்லைன்னா அவன் இன்னொருத்தர் அப்பாயின்ட் பண்ணிக்குவான். நான் இல்லைன்னா உன்னால் அந்த வேலையை செய்யவே முடியாது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாலாம் பேச முடியாது, போயிட்டே இரு அப்படின்றான். உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நான் 2 பேருக்கு வேலையை வச்சு ஆளுக்கு இது பண்ணிக்குவேன், கிளம்புன்றான். ஸோ ஹியூமன் இஸ் அ ரீசோர்ஸ். நீங்கள் இல்லைன்னாலும் அந்த இடத்துல வேலை நடக்கும்.
ஸோ நமக்கு மரியாதை அவ்வளோதான். அப்போது கம்பெனிக்காரன் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? நம்ம மூலமாக அவங்க எத்தனை அவங்களுக்கு லாபம் ஈட்டிக் கொள்ள முடியுங்கிறதான் பார்ப்பாங்க. இது நார்மல் தானே, அது அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அது நார்மல் ஆகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது, பட் அது நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஏன் திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க? அவங்களுக்கு 1008 ப்ரெஷர் இருக்கும். ஏதாவது ஒரு ஒரு டார்கெட் ஃபிக்ஸிங் இருக்குமா இருக்கும். அது உங்கள் மூலமாக தான் நடக்குமா இருக்கும். ஸோ நீங்களே ஏகப்பட்ட லீவ் கேட்டிருப்பீங்களா இருக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இதெல்லாம் ஒரு அசம்ஷனில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சூழல்கள்லாம் உண்டு. ஏன் திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தேவையை மட்டுமே எனக்கு ரொம்ப அவசரங்க, என்னங்க நீங்கள் லீவு தர மாட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல பணி செய்கிறோம், அந்த இடத்திற்கேற்ற மாதிரி நாம் நடந்துக்கணும். ஸோ இந்த நேரத்தில் லீவ் கேட்க முடியாது அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுதுன்னா அது கேட்க போகக்கூடாது இல்லைங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, நெளிவு சொல்லி நாமும் பார்த்து நடந்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி படப்படான்னு ஆகக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு ஒரு பணி செய்கிறோம், ஒரு அடிமை வேலை தான் இதெல்லாமே, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, செய்கிறோன்னா அது அப்படி தான் இருக்கும். என்ன பண்ண ஒன்றும் பண்ணுறக்கில்ல. சரிங்களா, அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தன்மையாக போகிறது என்றைக்கு நமக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அநியாயம் நடக்குதுன்னா பின்ன பொங்கணுமா, இல்லை சமமாக அவங்க அளவுக்கு பேசணுமா, இல்லை இப்போ அப்படின்னு போகலாமா. ஸோ அந்த முடிவு நாம் அந்த சூழலை பொறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா. முத்து பேச்சி வெங்கட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு இடத்துல குழந்தைகளுக்கு நிறைய தீங்கு நடக்குது, சைல்டு அப்யூஸ் அதெல்லாமே நடக்குது. அதை கடவுள் தடுக்க முடியும்ல, பட் அந்த டைம் எதுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்காரு? நம்மளை பார்த்தா கோபம் வரும்ல. ஏன் கடவுள் இருக்காருன்னா 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி நடக்குது. கடவுள் நம்மளை படைச்சிட்டு நமக்கு வேணுங்கக்கூடிய அறிவு எல்லாத்தையும் கொடுத்தும் போட்டு திருப்பியும் கடவுளே எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். சரிங்களா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தை தற்காத்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்குல்ல, அதனால கடவுள் வரலாம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே தீங்கு இழைப்பவன் பெரிய ஒரு தன்மையில் இருக்கு, அவனுக்கு அந்த அறிவு இருக்கணும்ல. ஸோ இந்த உலகம் அப்படி தான். இதை நாம் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம எல்லாம் இப்போ இந்த ஒரு இதை சொல்கிறீங்க இல்லையா, அவர் முத்து பேச்சி வெங்கட் அவர்கள். இப்போது நாம் நம்ம வாழ்க்கையில் எந்த தவறுமே செஞ்சுருக்கவே மாட்டோமா? இப்போ நீங்கள் காட்டுறது ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா, பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தீங்கு நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம உடனே நீயும் இதெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணல, நான் செஞ்சுதான் அதுவும் ஒன்றான்னு சொல்லுவோம். கடவுள் வர மாட்டாரா, கடவுள் தண்டிக்க மாட்டாரான்னு கேட்டால் கடவுளினுடைய கண்ணுக்கு எல்லா தவறுமே ஒரே மாதிரி தான் தெரியும். அப்போ நமக்கும் தண்டனை நினைக்கும், பரவாயில்லையா? அதை நம்ம ஒப்புக்கொள்ளுவோமா? ஸோ அதனால எல்லா நேரத்துலையும் சும்மா கடவுளெல்லாம் வந்துக்கிட்டெல்லாம் இருக்காது. எதுக்கு வரணும்னு பதில் சொல்லுங்களேன். எதுக்கு அப்போ நாம் இங்கே இருக்கோம்? நம்ம அனுபவத்தை பெறுவதற்காக இங்கே வந்தோம். இங்கே அனுபவத்தை பெறும் பொழுது இப்படி தான் இருக்கும் இந்த உலகம். இதெல்லாம் நடக்கும் பொழுது அந்த உணர்வுகளுக்கு நாம் ஆட்படாது, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறதுக்கு பழகணும். சரிங்களா. அப்படி தான் இந்த உலகம் இருக்குது. அப்படி பழகாமல் தன்னுடைய உணர்வுகளுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த இடத்துல உண்டு. நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. 2 பேர்த்தோட சேர்ந்து தான் நம்ம போல போடுது. இப்போ நல்லவங்கன்னு ஃபுல்லாக ஒரு கேட்டகரியிலையும், மோசமானவன்னு ஃபுல்லாக ஒரு கேட்டகரியிலையும் வைக்க முடியுமா? படு மோசமாக இருக்கக்கூடியவன்னு நாம் சுட்டி காட்டுறவங்க கூட அவன் குடும்பத்துக்கு அவன் நல்லவனாக இருப்பான். கடைசிக்கு இந்த உலகத்தில் யாராவது ஒரு மனுஷனுக்காகவாது அவன் நல்லவனாக இருப்பான். ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்ககிட்டையும் ஏதாவது ஒரு மோசமான குணம் இருக்கும். செயலாக வரலைன்னாலும் கடைசிக்கு எண்ணத்திற்குள்ளாக அவனுக்கிட்ட ஒரு மோசமான ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நல்லவங்க கெட்டவங்கிறது இந்த உலகத்தில் எல்லாமே உண்டு. அதனோடு தான் நம்ம வாழணும். அப்படி பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற நேரத்தில் போய் சாமி காப்பாற்றணும். ஐயோ சின்ன வயசில் இப்படி இறந்துட்டானே, அப்பா அம்மா தவிப்பாங்களே, சாமி காப்பாற்றிருக்கலாமே. இல்லை ஒரு தாய் இறந்துட்டாலே, ஒரு கணவரோ இல்லை பிள்ளைகளோ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு இது ஆண் மகன் இறந்துட்டானே, மனையாளோ இல்லை பிள்ளைகளோ என்ன பண்ணி, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாங்க. மனுஷனுக்கு துன்பம் அப்படின்னு சுட்டி காட்டுவதற்கு ஒரு 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 லிஸ்ட்டு போட்டோம்னா எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கி ஆயுசு பூரா எழுதினாலுமே ஆயுசு பத்தாது. அத்தனை துன்பம் மனிதன்கிட்ட இருக்குது. எல்லாத்துக்கும் கடவுள் முன்னாடியே நின்றுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்னு பாருங்கள். அது அப்படி இல்லை வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் இந்த மாதிரி சூழல்கள், அசம்பாவிதங்கள், ஆக்சிடென்ட்ஸுங்கிறது இங்கே நடக்கிறது தான். ஒன்றும் பண்ணுறக்கில்ல. உடனே வேக்கியானம் பேசுகிறோம், என்ன பேசுவோம், உனக்கு நடந்தால் தெரியும். எனக்கு நடந்தாலுமே அது அப்படி தான். எனக்கோ என் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கு நடந்தாலுமே அது அப்படி தான்.
என்னால அத ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு மனோநிலையை நான் வளர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் வித்தியாசமெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் அந்த மாரி பொங்குன நாளெல்லாம் உண்டு. இன்னைக்கும் ஒரு சில இடங்கள்ல தட்டி கேட்கலாமா? கேட்கலாம். ஒரு சில இடங்கள்ல ஏதாவது நம்மளுடைய முயற்சிகளுக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு காரியங்கள செய்யலாமா? செய்யலாம். ஒரு சில நேரம் முடியலன்னா, அத ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். நான் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன ஒரு இதே போல சின்ன ஒரு பொண்ணு, குழந்தை வந்து ஒரு தடிமாடு மாரி இருக்கான். அவன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. 4 நாள் ஆயும் போலீஸ்காரங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அந்த பாட்டி, அந்த குழந்தையினுடைய பாட்டி, அருவாள் எடுத்து போட்டு வெட்டி தள்ளிருச்சு அவன. சாகல. ஆனா போட்டு வெட்டி தள்ளிருச்சு. இப்ப இந்த பாட்டிய எல்லாரும் இது பண்றாங்க. போலீஸ்காரங்களையும் ஏன்னு கேட்கல. அந்த இது பண்ணவனையும் ஏன்னு கேட்கல. எல்லாரும் இந்த பாட்டிய தான் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சட்டம் என்ன பண்ணும்னா, பாட்டி மேல தான் ஃபோக்கஸ் பண்ணும். நீ ஏன் வெட்டுனேன்னு கேட்கும். இது இப்படி ஒரு உருப்படாத ஒரு சமுதாயத்தில் நாம இருக்கோம். ஒரு ஒரு 6, 7 மாசம், 8 மாசத்துக்கு முன்னதாக தஞ்சாவூர்ல ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரே ஒரு நியூஸ் பேப்பர்ல தான், அதுவும் ஆன்லைன்ல தான் அது வந்தது. யாருமே அது பேசல. ஏன்னா, ஒரு ஒரு பெரிய மந்திரி, அவருடைய டிரைவர் பண்ணுன வேலை. 8 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள போய், அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொண்ண ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்து 8 பேர் வந்து அந்த பொண்ண நாசம் பண்ணிட்டாங்க. அதுல 2 பேர் மைனர். அது இப்ப நெறைய இது அந்த உடம்பெல்லாம் காயப்படுத்தி, அந்த பொண்ணு அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனா கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் போலீஸ் ஸ்டேஷனுக்காரங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு. அது அப்படியே பஸ்ஸில் ஏறி போய் ஹாஸ்பிட்டல் போனா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டேன்னு, அது வேற எங்கேயோ போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து, கடைசியில கேஸ் எல்லாம் ஒண்ணும் எடுக்கவே இல்ல. இத்தனையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த தவறுகளுக்கு எல்லாத்திற்கும் சாமி தான் காரணம்னு சொல்றீங்களா? சாமி தான் இதெல்லாம் பண்ண சொல்லுச்சா என்ன? இது 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 மனுஷனுக்கு எதுக்குமே சம்மந்தமே கிடையாது. மனுஷன் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் உடனே எல்லாத்துக்குமே சாமி தான் காரணமா? அதனால இந்த உலகம் அப்படிதான். உங்களுக்கு உங்கள தற்காத்துக்கிறதுக்கு உண்டான தெம்பும் திராணியும் இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை காக்கக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்குதுன்னா, நீங்க நல்லா இருப்பீங்க. "வறியவன் வாழ்வான்." இந்த ஏதோ எஸ்.ஜே. சூர்யா படத்துல ஒண்ணு. அது உண்மை. "வறியவன் வாழ்வான், வலியவன் வாழ்வான்." வேற ஒண்ணும் இல்ல. இளைச்சிருக்கிறவன ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். சரிங்களா? அதனால தான் ஏன் சும்மா பெரியவர்கள் வந்து நமக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்க? ஒரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு வருதுன்னாலே, அதற்கு முன்னதாக என்னமோ தீங்கு நடந்திருந்திருக்கும்னு அர்த்தம். அந்த தீங்கு நடந்ததுனால தான் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு கட்டுப்பாடுன்னு விதிக்கிறது. ஒரு ஆண்மகன் இப்படித்தான் இருக்கணும். ஒரு பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். உடை உடுத்துவதிலிருந்து, எண்ணம் எண்ணுவதிலிருந்து, எந்த நேரத்தில வெளிய போணும், எப்படி வெளிய போணும், யார் கூட வெளிய போணும், யாருக்கு பாதுகாப்பா கூட்டியது எல்லா கட்டுப்பாடுகளும் ஏன் விதிச்சது? அதற்கு முன்னதாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். காலம் சென்றதுனால நம்மனால அதெல்லாம் யோசிக்க முடியறதில்ல. இன்னைக்கு வந்து கட்டுப்பாடுகளே வந்து கூடாதுன்னு பார்க்குறோம். தவறுகள் நடக்குதா? ஒரு சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுல சரியான ஒழுக்கம் இருக்கா? நம்மை காப்பவர்கள்னு சொல்லி காவலர்கள்னு வச்சிருக்கோம்ல, அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல ஒழுக்கம் இருக்கா? ஒழுக்கமே இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. ஒழுக்கம் அற்ற ஒரு சமுதாயத்துல இருந்துட்டு, எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தர கை காமிக்கிறதுக்கு கடவுள் ஒரு ஏதுவான ஒரு கருவியா போயிட்டாரு கடவுள். சரிங்களா? முதல்ல கடவுள்னா என்னன்னே நமக்கு புரிதலே கிடையாது. சாமி தான் நம்மள படைச்சதுன்னே நாம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே கிடையாது. ஆன்மீகத்தினுடைய ஆழமே அதுவே கிடையாது. நீ தான் பொறந்த. உன் தேவைக்காக நீ பொறந்த. நீ பொறக்கிறதுக்கு சாமி ஏதுவான ஒரு இடத்தை உண்டு பண்ணி குடுத்துருக்கு. அது மட்டும் தான் சாமியினுடைய வேல. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். நீ தான் பொறந்த, நீ தான் முடிவு பண்ண, நீ தான் வந்த, வாழ்ற, போற, மறுபடியும் நீ தான் வரப்போற. அதனால எந்த சூழல்லையும், எதற்காகவும், என்ன காரண காரியத்தினாலும் இறைவனை கை காட்டவே முடியாதுங்கிறத மனசுல இது புரிஞ்சுக்கணும். சும்மா விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் என்ன வேணாலும் பேசலாம். கடவுளே அப்படின்னா கடவுள் இது இல்லைன்னா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. யாருக்கு என்ன ஆயிரப்போகுது? என்ன சாமிக்கு ஏதாவது ஆயிரப்போகுதா? இல்லை சாமி நம்பக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒன்றும் இல்லை. அவனுடைய வளர்ச்சி அவனுக்கு. நாம் வளர்றோமா, நிற்கிறோமா, பின்னாடி நோக்கி ஓடுறோமாங்கிற முடிவெல்லாம் அப்பவும் நாம தான் எடுக்கிறது. அங்கே கூட முடிவு நாம தான் எடுக்கிறது. அதனால இந்த குழந்தைக்கு துன்பம் ஏற்பட்டது, பெண்களுக்கு ஏற்பட்டது, ஆண்களுக்கு ஏற்பட்டதுன்னா ஏற்பட்டதான் செய்யும். இந்த உலகம் அப்படி என்ன பண்ணா? இப்போ நம்ம போர்க்கொடி தூக்குறனால எல்லாமே அப்படியே நின்று போயிருப்போதா? இல்லை, நிற்கும். எப்போ நிற்கும் தெரியுங்களா? எல்லாரும் ஒருமித்த ஒரு தன்மையோடு இருந்து தவறு செய்பவர்களுக்கு உரித்தான தண்டனை. தண்டனைங்கிறது திருந்துறதுக்காக கொடுக்கறது. நல்லா புரிஞ்சுக்கணும். தண்டனைங்கிறது துன்பப்படுத்துவதற்காக இல்லை. தண்டனைங்கிறது ஒருத்தன் திருந்துறதுக்காக. யாரை திருந்துறதுக்கு அனுமதிக்கணும், யாரை வந்து அவனை வந்து
பண்ணணும், இதெல்லாம் தெரியணும். இதற்கு சரியான ஒரு தலைவன் வேணும். சரிங்களா? இது நெறைய ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆகணுங்க. நீங்க கை காட்டுறதெல்லாம் மாறணும்னா, நெறைய விஷயங்கள் மாறணும். சரி, அப்படி ஒரு தலைவன் இருக்கான்னு வச்சுக்குவோமே. சரிங்களா? அவன் சொல்றதெல்லாம் இப்ப கேட்போமா நம்ம? இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனோநிலையில, ஒரு நல்ல ஒரு தலைவன், நல்ல தலைவன்னு சொல்லி ஒரு இலக்கணம் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இல்ல உங்களுக்கு வள்ளலார் பிடிக்குமா? வள்ளலார் வந்துட்டார். சித்த பெருமக்கள்ல யாரோ ஒருத்தர் வச்சுக்கங்க. உங்களுக்கு புடிச்ச ஒருத்தர் வந்துட்டார். அவர் நெறைய நல்ல ஒழுக்கங்கள்லாம் சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்கார். சரிங்களா? இப்ப அவர் வந்து ஒரு தலைவரா வந்துட்டார். இப்ப அந்த தலைவரா வந்ததுக்கு அப்புறம், அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்க. நீங்க முதல்ல கேட்பீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். அவருடைய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க கேட்பீங்களா? இப்படிதான் இருக்கணும்ப்பா. இப்படிதான் இருந்தா தான் மனித சமுதாயம் நல்லாருக்கும். உன்னுடைய உடல காக்கிறதுக்கு முக்கியம். உயிர காப்பது முக்கியம். இதுதான் முன்னேற்றுவதற்கு உண்டான வழி. இதெல்லாம் இப்படிதான் இருந்தே ஆகணும்னு ஒரு ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்கன்னா இருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம வாய் பேசுற நம்மளுடைய மனோநிலையை அதற்கு ஒப்புக்கொள்ளுமா? சிந்திச்சு பாருங்க. யமுனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, போகர் 7000 அதை பற்றி பாரிசாலன் முருகன் டிபேட்டில் போகர் 7000 ஆரியர் இடை சொருகள் பண்ணதா அபாண்டமாக பழி போடுறார் பாரிசாலன். எதுக்கு சரியான பதிலடி தரணும்? யார் தரணும்? லார்டு கிருஷ்ணா பியூட்டி என் கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். தெரியலிங்க. அவரோட பியூட்டி கேரக்டரை பற்றி தெரிஞ்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? கருகருன்னு இருப்பாருங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவர் எப்படி இருந்துட்டு போகிறார் நம்மளுக்கு என்ன? அவர் என்ன சொன்னாருங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை. கிருஷ்ணர் என்ன சொன்னாருங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர் எப்படி இருப்பாருன்னு தான் கவலை. அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டான். அவர் என்ன சொன்னாருங்கிறது நம்ம கவலைப்படுறது தான் முக்கியம். சரிங்களா? சரி. போகர் 7000 இடைச்சொற்கள். போகர் 7000 நான் இந்த டிபேட் பார்க்கல. கொஞ்சம் தூரம் பார்த்தேன். ரொம்ப முட்டாள்தனமாக இருந்தது. அதனால விட்டுட்டேன். போகர் 7000 இடைச்சொற்கள் இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். எல்லா தமிழ் நூட்கள்லையும் இடைச்சொற்கள் உண்டு. கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சமஸ்கிருத நூல்லேயே வந்து இடைச்சொற்கள் உண்டு. பின்ன இந்த மொழிபெயர்ப்பில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தவறான அபத்தமான மொழிபெயர்ப்புகள் எல்லாம் செஞ்சு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி அதே மறுபதிப்பு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு 10 நாள் முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது தமிழுக்கு மட்டும் வந்து ஒரு சாபக்கேடு கிடையாது. இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெரும் மொழிகளான தமிழும் சமஸ்கிருதம் 2க்குமே இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதனால நூட்களில் இடைச்சொற்கள் உண்டு. போன பதிவுலேயோ அதுக்கு முந்தின Q&Aலேயே சொன்னேனே, யாருமே Q&A பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா புண்ணியமாக இருக்கும். அது உண்டு தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு சில பெரியவர்கள், அந்த சித்த மருத்துவர்களோ ரசவாதிகளோ அதை சோதித்து பார்க்கும் பொழுது அது நடக்குதுன்னா நடக்குது. அப்படி இல்லைன்னா அப்புறம் அதை புறந்தள்ளிட்டு வேறு ஏதாவது வழி பார்த்துட்டு போனீங்க. எண்ணற்ற சித்த பெருமக்கள் ஒரே ஒரு மருந்துக்கோ ரசவாதத்திற்கோ ஒரு யோக முறைக்கோ பல வழிகளை சொல்லியிருக்காங்க. இங்கே வேலை செய்யலைன்னா அடுத்ததுக்கு போயிட வேண்டியது. அப்படி தான் போய்க்கணும். யாராவது போகரை பார்த்துருக்கீங்க? திருவள்ளுவர் யாருங்க திருவள்ளுவரை பார்த்து இந்த படம் வரைஞ்சது? போய் யாராவது போட்டோ பிடிச்சிட்டு வந்தாங்களா? இன்ஸ்டாகிராம்லேயே ஃபேஸ்புக்லேயே எல்லாம் பார்த்தோன்னே இதுதான் சிவபெருமானின் உண்மையான திருவுருவப் படம். ஏய், எப்படா போய் பார்த்துட்டு வந்தீங்க எல்லாரும்? இது அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு ஆண்டி குளத்தில் ஒரு இப்படி இது வச்சுட்டு இல்லை புலித்தோல் போட்டு இப்படி வச்சுட்டு இதுதான் சிவபெருமானின் உண்மையான படம். அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வீடியோ போடும்போது ரிஷி பெருமக்களினுடைய ஃபோட்டோலாம் போடுங்க. இருங்க போய் மொபைல் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்து போடுறேன்னு சொன்னேன். யாருக்குமே தெரியாதுங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஒரு கற்பனை தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. போகர் எப்படி இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? எப்போ இருந்தாருன்னு கூட தெரியாதுங்க. சரிங்களா? நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்னா, என்னுடைய குரு மேலே எனக்கு அலாதியான ஒரு அன்பும் பிரியமும் உண்டு. அவர் மிகுந்த பராக்கிரமசாலி, நிறைய ஞானம் கொண்டவர். அந்த ஒரு காரணத்திற்காக நூல் இயற்றுவது நானாக இருப்பேன். ஆனால் என்னுடைய நூலுக்கு வந்து என்னுடைய குருவனுடைய பேர் தான் வைப்பேன். அப்படி வந்து இயற்றியவர் யாரோ, ஆனால் பெயர் வேற ஒருவருக்குன்னு இருக்கிற நூட்களே பல நூட்கள் இருக்குது. இதை நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லி தந்திருக்காங்க. இந்த நூல் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இது எப்படி தெரிய வரும்? பின்ன வரும்பொழுது இவர் அதை இயற்றினார்னு பின்ன வேற ஒருத்தர் எழுதியிருப்பார் அவருடைய நூலில். ஆனால் இந்த நூல் பார்க்கும்போது வேற ஒரு பேர் இருக்கும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ, தன்னுடைய குருவனுடைய ஒரு மதிப்பு மரியாதையினால் தன் பெயரையே அவர் வெளியேற்றிருக்க மாட்டார். நோ மார்க்கெட்டிங் நீடர். ஏன்னா எனக்கு பேர் புகழே தேவையில்லை, என் குருவருக்கு செல்லட்டும். இது தமிழர்களுடைய வழக்கத்தில் இருந்த ஒரு நடை. சரிங்களா?
தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் யார்கிட்டயோ கேட்டிங்கன்னா தெரியும். நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சது. ஆசிரியர் சொன்ன நூல், ஆசிரியர் பேரெல்லாம் மறந்துட்டேன். பட் இது உண்டு. அவ்வளோ மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரிங்களா? தமிழ் ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு மேற்கோள் காட்டுவாங்க அவங்க. அதனால, இப்ப இது போகர் 7000ன்னா, இது போகர் தான் எழுதினாரான்னே தெரியாது. ஆனா என்ன அவரு சொல்றார்? நான் செஞ்சேன், நான் அங்க போனேன், நான் பார்த்தேன். போகர் என நான் அறைந்துட்டேனேங்கிற வார்த்தையெல்லாம் வருது. சரி, அதனால போகர் எழுதினார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் அப்படின்னு யாரு பேர் சொன்னா? பின்ன ஒரு இடத்துல வரும்பொழுது, அவை குறள்லையா, அவை பாட்டி ஏதோ பாடும்போது வள்ளுவன் குறள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால அது திருங்கிறது மதிப்பிற்கு உண்டான ஒரு சொல். இப்போ வள்ளுவன் நாங்கள் சொன்னது திருவள்ளுவர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது. போகநாதனுடைய இயற்பெயரே களி முடியும் பொழுது தான் தெரியும் அப்படின்னு சொல்லி போகநாதருக்கு ஒரு சாபம் உண்டுன்னு சொல்லி போகநாதரே தன்னுடைய இதில் ஜனன சாகரம்னு சொல்லக்கூடிய அவருடைய சமாதி கொள்வதற்கு முன்னதாக எழுதின கடைசி நூலில் அவரே எழுதியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி பல செய்திகள் உண்டு. சரிங்களா? நம்ம நிறைய கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நடுவில் ஓலைச்சுவடிகள் எல்லாம் இன்றைக்கி வந்து நெருப்பில் ஓட்டது, ஆற்றுல விட்டது, செல்லரிச்சது, இல்லை இப்படியெல்லாம் போய் சொற்பமாக நம்ம கையில் கிடச்சது தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுக்கு நடுவில் வந்து கலாச்சார சீர்கேடு செய்யறதுக்குன்னே ஜென்மங்கள் பிறக்கும் இங்கே. சரிங்களா? அதுபோல் இருக்கிறதுகள்லாம் வந்து தனக்கு தேவையானதை சொருகுமா அப்படின்னு கேட்டால் சொருகும். அதான் சொன்னனே, தமிழ்லையும் உண்டு, சமஸ்கிருதத்துலேயும் உண்டுன்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்க தான் செய்யுங்க. மனுஷன் ரொம்ப மோசமான ஒரு தன்மையும் குணமும் கொண்டவங்க. அதனால் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கணும். பாரிசாலன் சொன்னார். சரி, அவர் ஏதோ ஒரு 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 மேற்கோள் அவர் ஆதாரம் காட்டி சொல்லுவார். உடனே ஆரிய இதுதான் பாரிசாலன் சொல்லிட்டார், பாரிசாலனை எதிர்ப்போம். முதல் நீங்கள் போகர் 7000 படிச்சிருக்கீங்களா? முதல்ல முழுசும் பாரிசாலன் எதிர்க்கிறது, பாரிசாலன் சொன்னதெல்லாம் விட்டுருவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இதை பாரிசாலனை எதிர்ப்போம்னு சொல்லக்கூடிய எல்லாருமே போகர் 7000ல் 7 காண்டமும் முழுசும் படித்து முடிச்சு அதில் இருக்கிறது நமக்கு புரியுமா? எப்படி நம்ம அதில் இடைச்சர்கள் இல்லைன்னு நாம் எப்படி சொல்லுவோம்? அந்த கேள்விக்கு அடுத்தது வருவோமே. இன்னொருத்தர் கூட சண்டைக்கு போகிறத விட்டுருவோம். முதல்ல நாம் தெளிவாய்க்குவோம். இதில் இடைச்சர்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ஆதாரம்? இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் போயிருக்கேன் 4 சித்தபெருமாள்கிட்ட எங்கே கேட்டேன், சித்த மருத்துவர்கள்ட்ட வந்து பேசியிருக்கேன். இதன் வழி இந்த சித்த மார்க்கத்தில் பயணம் செய்தவர்கள் கூட பயணம் செஞ்ச பொழுது அவர்கள் சொல் வழி கேட்டது. இப்போ இந்த இடத்துல இது கொஞ்சம் மாறி இருக்குப்பா, இந்த மாதிரி வருவதற்கு கொஞ்சம் இது இல்லை, ஒரு சில நடை மாறி இருக்குது. போகர் 7000ல் தில்லிங்கிற பேர் வரும். போகர் 7000 போகர் எழுதும் பொழுது டெல்லி எல்லாமே அங்கே இருந்தது. யாராவது தெரியுமா போகர் 7000ல் டெல்லின்னு பேர் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்லையா? அப்புறம் எப்படி இடைச்சர்கள் வந்தது வரலன்னு நம்மளால் சொல்ல முடியும்? முதல்ல நாம் தெளிவாய்க்குவோம், பின்ன அடுத்தவங்களை கை காட்டுறதுக்கு சண்டைக்குன்னு போய்க்குவோம். இப்படி முற்பட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம யாரையுமே கை காட்ட மாட்டோம். பாரிசாலன் என்ன சொன்னார்? பாரிசாலன் என்னமோ சொல்லிட்டு போகிறார். அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தில் அவர் சொல்கிறார். நாம் முதல்ல இதாகிக்குவோம். எப்படி போகர் 7000ல் டெல்லின்னு வந்தது? போகர் அப்போ இந்த நூலை எப்போ எழுதினார்? அப்போ போகர் எழுதும் பொழுது டெல்லி இருந்ததா? அப்போ டெல்லி முதல்ல எப்போலேருந்து இருந்தது? இதெல்லாம் கேள்வி வரும் இல்லையா? கேட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனக்கு தெரியாது, நீங்கள் முயற்சி பண்ணி சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் புண்ணியத்தில். அழகர் ஆர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் சிவனை கும்பிட்றேன், சிவபூசை நடத்தி விட்டு சிறிது தலை வலிக்கிறது அப்படின்னு தூங்குறேன். ஒரு சிவன் இருக்கும் இடத்தை செம்பொன் நிறமாக பார்த்த அதை இப்பொழுது நினைத்தால் தலை வலிக்கிறது, மயக்கம் வருகிறது. அந்த இடத்தை நினைத்தால் மட்டும் வருகிறது, ஏன் என்று தெரியவில்லை. அந்த இடத்தை நினைக்கும் போது கைகால்கள் உணர்ச்சி இல்லாமல் போகிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆங்கில மருத்துவர்கள் பதில் சொல்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லட்டுமா இதுக்கு? நினைக்காதீங்க, ஓய், நினைக்கிறதுனால தானே தலைவலிக்குது, ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் இடுப்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியோட்ட போனால், கீழே உட்காரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க டாக்டர் அப்படின்னா, கீழே உட்காராதீங்க, சேரில் உட்காருங்க. ஐயோ, அவங்க கீழே உட்கார வைக்கிறதுக்கு தான் நீ மருத்துவர், நீ என்ன கீழே உட்காராதேங்கிற? இன்றைக்கி மருத்துவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஈஸி, கீழே உட்கார முடியலையா, உட்காராத. எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் கேட்கல, கீழே தான் உட்காந்துருக்காங்க. அவங்க கிடக்கிறான் பைத்தியறேன்ட்டாங்க எங்கள் அம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக முடிகிற மாதிரி உட்காந்து இது பண்ணிக்கிறாங்க. அவ்வப்போது நாற்காலியில், அவ்வப்போது கீழேன்னு. அதனால் இருக்கட்டும், ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். விளையாட்டு இல்லை, நிஜமாக நடக்கிறது தான். ஸோ ஏன் தலைவலிக்குதுன்னா,
நம்ம வந்து இப்போ இந்த பிராணிக் ஹீலிங் படிச்சோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு சக்தியினுடைய நிலை, உடலுக்குள்ள வந்து சக்தி நிலை அப்படிங்கிறது வந்து போகுதுன்னு வச்சுக்கங்களேன், இறை ஆற்றல்ங்கிறது வந்து போகுதுன்னா, அத வந்து சரியா வந்து மேலும் கீழும் ஏற்றி இறக்கி உடல் முழுக்க பரப்புவதற்கு நமக்கு வழிங்கிறது தெரியணும். சரிங்களா? நான் இன்னும் யோக மார்க்கமெல்லாம் ஒண்ணும் பின்பற்றுவதில்லை. நான் ஒண்ணும் தியானமெல்லாம் இருப்பதில்லை அப்படின்னு கேட்டா, தியானம்ங்கிறது ஒரு 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 டூல். சரிங்களா? அது ஒரு துணைக்கோள். எதற்கு? எண்ணம் ஒரு நிலைப்படுவதற்கு. எண்ணம் அற்ற நிலையில இருக்கும்போது, வெளிச்செல்லக்கூடிய மனம், வெளி செல்லாம உள் தங்கி இருக்கும் பொழுது, வெளியே செலவாகக்கூடிய அந்த சக்தியானது வெளியே செலவாகாமல் உள்ளேயே தங்கி நிற்கும். இதையவே பக்தியிலயும் பண்ணலாம். சாமிகிட்ட போய் அர்ப்பணிப்போட அப்படியே நின்னோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், அந்த தீபாராதனைய பார்ப்போம். அப்படியே ஆயிரம் அப்படியே பேசாம நின்னோம்னு வச்சுக்கங்களேன், எண்ணமற்ற நிலையில இருப்போம். அவ்வளோதான். எல்லாமே எண்ணமற்ற நிலைக்கு கூட்டிட்டு போகும் நம்மள. இதுதான் கூட்டிட்டு போகும் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? அப்படி யாராவது சொல்றாங்கன்னா, அவங்கள விட்டு நீங்க நகர்ந்து வந்துருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? நிறைய வழிமுறைகள் இருக்கு இறைவனை வழிபடுறதுக்கு. எண்ணமற்ற ஒரு நிலைக்கு செல்லுவதற்கும். சரிங்களா? அதன்பால் அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்பொழுது உடலுள் வந்து அந்த ஒரு சக்திங்கிறது கூடும். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? செம்பொன் நிறமாக பார்த்து சிவன் இருக்கும் இடத்தை செம்பொன் நிறமாக பார்த்து சிவன் எங்க இருக்கிறாருன்னு நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. தலை வலிக்குதுன்னு சொன்னதுனால நானா ஒரு அனுமானத்திற்கு இது பண்ணிக்கிறேன். நீங்க எதுவும் சொல்லல. ஒரு அனுமானத்துல இது பண்றேன். சிவன் இருக்கும் இடம் புருவமத்தி. ஸோ அது தெரிஞ்சு நீங்க புருவமத்தியில கவனத்தை வச்சீங்களா? சிற்சபையில கவனத்தை வச்சீங்களா? அப்படின்னு எனக்கு தெரியல. வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த நேரத்துல தலை வலிக்குது அப்படின்னு சொன்னா, இங்க வந்து அந்த எனர்ஜி கன்டாமினேஷன்னு சொல்லுவாங்க. நிறைய சக்தி சேர்ந்துரும். எப்படி தண்ணி ஓடுற வாய்க்கா வந்து அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி சேர்ந்து வெளிய கொட்டிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி. அப்ப அது பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிரும். அந்த மாதிரி அந்த சக்தி நல்லது தான். ஆனா அதுவே நிறைய சேர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது பிரச்சனை. அப்ப அந்த வாய்க்கால வெட்டி விடணும், தூர்வாரி விடணும். அப்ப அந்த எனர்ஜி சேனல்ஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ணணும் நம்ம. இது வந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது, இதற்கு தான் தினமும் காலையில எந்திரிச்சு பிராணாயாமம் பண்ணு அப்படின்னு சொல்றது. இடது புடிச்சிட்டு, அப்புறம் வலது, ரேசக பூரக கும்பம் இருக்குல்ல, இடது, வலது, வலது, இடது. இது ஒரு சைக்கிள். இந்த பிராணாயாமம் ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும்பொழுது, நமக்கு இந்த மாரி சேனல்ஸ் நாடி சுத்தி, நம்மளுடைய சேனல்ஸ் பூரா கிளென்ஸ் ஆகும். இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து ஈஸியா நடக்கும். இதற்கு தான் அத பண்ணுன்னு சொல்றது. நாம அத பண்ணாம தியானத்துல உட்காரும் பொழுது தான் பிரச்சனை வர்றது. தினமும் காலை நேரத்துல எந்திரிச்சு, சூரியன் உதிக்கும் பொழுது அந்த அந்த அப்படியே ஆரஞ்சு கலரா இருக்கும். அந்த நேரத்துல அது கண்ண தொந்தரவு பண்ணாது. அந்த நேரத்துல சூரியனை நமஸ்காரம் செய். அப்படின்னு சூரிய வணக்கம் செய். சூரியனை வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு குனிஞ்சு நிமிரலாம் சொல்ல. சூரியனை பார். கண்ணொட்டாம சூரியனை பார் அப்படிங்கிறது. இரவு நேரத்துல நிலவு உதிக்கும் பொழுது நிலவை பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. வானை பார்த்து நில்லு. அந்த நட்சத்திரங்களை பார். இயற்கை எழில் கொஞ்சக்கூடியதாக இருக்கக்கூடிய இடங்களில் இரு. பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய இடங்களில் இரு. ஓடக்கூடிய நீரை பார். கடல் பரப்பை பார். இதெல்லாம் சொல்லுவதற்கு எதற்கு? வேலை வெட்டி இல்லாம தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு பொழப்பு இல்லையா, அதை பாரு இதை பாருன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் பார்த்தா சேனல் கிளென்ஸ் ஆகும். ஏன்? அந்த அந்த ஒரு ஒரு வகையான அப்படியே சுகமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும் பொழுது. அந்த நாடிகள் அது வேலை செய்யும். சூரியனை பார்க்கும் பொழுது புருவமத்தி வேலை செய்யும். சந்திரனை பார்க்கும்போது மனது திடப்படும். நீர் ஓடைகளை பார்க்கும் பொழுது, கடலை பார்க்கும் பொழுது மனம் விஸ்தாரமடையும். கடலை பார்க்கும் பொழுது மனம் விஸ்தாரமடையும். நீரோடைகளை பார்க்கும் பொழுது, ஓடக்கூடிய நீரை பார்க்கும் பொழுது சுத்தமா தெளிந்து நீர் சாக்கடை தண்ணி பார்க்க சொல்ல. ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சாக்கடை தண்ணி தான் இருக்குது. தெளிந்து ஓடக்கூடிய நீரை பார்க்கும் பொழுது அதனோடு அந்த எண்ணமும் பயணமும் எண்ணம் வராது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். பச்சை பசேலென்று இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது மனமும் உடலும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய வேலையை வேகமாக செய்யும். இலகுவான அப்படியே ஒரு தன்மையில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுனா தான் எந்த விதமான பயிற்சியும் இல்லாம உடம்புல வந்து நல்லபடியா அந்த கழிவுகளினுடைய நீக்கம் இருக்கும். பசி எடுக்கும்போது சாப்பிடு, தாகம் எடுக்கும்போது தண்ணி குடி, மலஜலம் வந்த உடனேயே அதை கழிப்பதற்கு செல், அதை அடக்கி நிறுத்தாதே. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். டென்ஷன் ஆகாத, ப்ரெஷரை ஏற்றாத, கண்ட தீனி திங்காத, கண்ட தண்ணியை குடிக்காத, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுனா தான் நம்ம வந்து பத்தியத்தில், அதுதான் பத்தியத்தில் இருக்க. பத்தியம்னா என்ன? சரியான உணவை தெரிந்து சாப்பிடுவதுங்கிறத பத்தியம். அப்படி தான் உடம்புல அந்த ஒரு கிளென்சிங் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ், யோகாசனம் பண்ணிங்கனாலும் சரி, ஒரு நடைப்பயிற்சி, ஒரு ஓட்டப்பயிற்சி அப்படிங்கிறது காலை பொழுதில் செய்வது அப்படிங்கிறது நல்லது.
நல்லதொரு மனையாளோட நம்ம வந்து மகிழ்ந்து சிரித்து பேசி மகிழ்ந்து இருப்பது, பிள்ளைகளோடு விளையாடுவது, இதெல்லாம் நல்ல ஒரு தன்மை நமக்கு வந்து வளர்த்தி கொடுக்கும். இதெல்லாம் இயற்கையான முறையில் நமக்கு நாமளே கிளென்ஸ் ஆகிக்கிட்டே இருப்போம். முடியே நிறைக்காது. சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல திடகாத்திரமாக இருப்போம். இப்படியெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இருந்ததுன்னா, இதுக்கு இல்லைன்னு சொல்லி நான் குறை சொல்லணும்னு வச்சுங்களேன், நானே ஒரு கான்கிரீட் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன் தலையெழுத்து. அதனால இதெல்லாம் இல்லாமல் வேற என்னங்க பண்ணுறது? GMCKS பிராணிக் ஹீலிங் சென்டர் நியர் மீ அப்படின்னு கூகுளில் அடிங்க. சரிங்களா? பக்கத்தில் ஏதாவது ஒரு பிராணிக் ஹீலிங் சென்டர் இருக்கும். அங்கே போய் ஒரு கிளென்சிங்கை ஒன்று எடுத்துக்கங்க. கண்டிப்பாக அவங்க காசை வாங்கத்தான் செய்வாங்க. எதுவும் ஓசியெல்லாம் செய்ய மாட்டாங்க. மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா காசு வாங்குறாங்க இல்லையா? அதே போல் தான் அவங்களும் ஒரு மருத்துவர் தான். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு கிளென்சிங் எடுத்துக்கங்க. கிளென்சிங் பண்ணிவிட்டு அவங்ககிட்டயே ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்கள். இரு இதய தியானம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்கள். அது ஃப்ரீ. சரிங்களா? அந்த கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க காசு. ஏன்னா அதுக்கு நேரம் எடுக்கும். நம்மளுடைய உடல் வந்து ஒரு மாதிரி சீர்படுத்துவதற்கு நேரம் எடுக்கும். ஸோ ஒரு மனிதனுடைய உழைப்பு அந்த இடத்துல போடுது. அதற்காக தான் நம்ம கொடுக்கக்கூடிய தொகை. சரிங்களா? அதனால அங்கே போய் பார்கெயின்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. என்னங்க இதுக்கு இவ்வளோ செலவாக செலவான்னு கேட்டதை கொடுத்துட்டு மனசார இது பண்ணிவிட்டு வாங்க. அவங்கள்ட்ட அந்த இரு இதய தியானம் ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் கேளுங்க. ஒரு 4 நேரம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு அங்கே போங்க, பண்ணுங்க. அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம், சிவபெருமானை பார்க்க வேண்டாம், நீங்கள் வந்து தீபாராதனை பார்க்க வேண்டாம்லாம் நான் சொல்லலை. அதோடு அதை பண்ணும்பொழுது அதில் பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கணும்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அங்கே உங்களுக்கு இது எனக்கு கோயிலுக்கு போனால் தான் நிம்மதி. சந்தோஷமாக போங்க. யாருமே உங்களை போக வேண்டாம்னு சொல்ல. இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து அதெல்லாமே சீர்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஒரு சிலர் இதே போதுன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஓ ஃபைன், வெல் அண்ட் குட். எது நமக்கு பொருந்துதோ அது நம்ம அது பக்கம் போய்க்குவோம். வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப ஈஸி. எதுக்கு தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னே வந்து தெரியலை. சரிங்களா? ஸோ யா பார்த்தா சாஜ் கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஆமாம். நான் 1 வருடமாக தியானம் செய்கிறேன். 20 நிமிடங்களுக்கு மேல் கால் மரத்து விடுகிறது. என்ன பண்ணுவது? மரத்து போவதிலே கவனம் இருக்கிறது. இதுக்கும் இங்கிலீஷ் டாக்டர் மாதிரி ஏதாவது குதர்க்கமாக பதில் சொல்லலாம் தான். சரி, பரவாயில்ல. பயிற்சியும் முயற்சியும் நல்லதொரு பலனை கொடுக்கும். முன்ன சொன்ன அதே விஷயந்தாங்க. நாம் சாப்பிட்றக்கூடிய சாப்பாடு, உடலில் வந்து நீரினுடைய ஒரு அளவு, இது எல்லாமே பாடியினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை முடிவு பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக புரதம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த தசைநார்கள் வலுப்பெறும். எண்ணெய் பண்டங்கள் ரொம்ப குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், கொழுப்பு சத்து ரொம்ப இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஜாயிண்ட் வந்து அந்த உறைவுத்தன்மை இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த காலெல்லாம் நம்ம வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம இவ்வளோ நாள் வளர்த்திருக்க மாட்டோம். நான் 1 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 1 வருஷமாக பயிற்சியை வந்து அந்த 15-20 நிமிஷம் உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்வினுடைய ஒரு ரொட்டீன் தான் இருக்கும். உடம்பு வந்து அந்த 20 நிமிஷத்தில் ஒன்றுமே இருக்காது. ஒரு சேஞ்சு கூட அந்த உடம்புக்கு வந்து நடந்திருக்காது. ஏன்னா 24 மணி நேரத்தில் அந்த 20 நிமிஷத்தை நான் உட்கார்றேங்கிற கவனம் மட்டும்தான் இருக்குது. இந்த உட்கார்றதுக்கு நான் என்னென்னலாம் என்னை தயார்படுத்திக்குவேங்கிறது கவனம் இல்லை. இந்த தயார்படுத்தி கொள்வது நாள் முழுக்க நம்மளுடைய செயல்பாட்டில் இருக்குங்கிறது நம்ம யாருமே கவனப்படுறதே இல்லை. சரிங்களா? சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சொல்லல் அதெல்லாம் முடியாது சாமி. நான் 20 நிமிஷத்தில் உட்கார்ந்தே நான் வந்து சாமியை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. சரி, அதற்கு ஒரு வழி பார்ப்போம். தியானத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கங்க. என்ன பள்ளிக்கூடத்தில் நமக்கு பிடி வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கழுத்து இப்படி இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்புறம் இப்படி கழுத்தை சுற்றிக்கோ, முன்ன பின்ன இப்படி 2 பக்கம் சுற்றிக்கோ, அதுக்கப்புறம் கையை முழுசு இப்படி சுற்று, இதெல்லாம் ஒரு 10 தடவை பண்ணுங்க. சரிங்களா? இப்படி தலை வெறுக்குன்னு சுற்றி தலை சுற்றிட்டு போகுது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் கையை இப்படி முன்னாடி பின்னாடி, அப்படி நான் வந்து மைக் இருக்கிறேன்னா அப்படி குறுக்கிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக அப்படி கொண்டு போகணும். சரிங்களா? முன்னாடி பின்னாடி இது பண்ணிக்கிறது, கையை சுற்றிட்டோம் இல்லையா? கை இப்படி முன்னாடி பின்னாடி, அப்புறம் நாம் இப்படி திரும்புவோம் இல்லை, அந்த இடுப்பு இப்படி திருப்புறது, அப்புறம் இடுப்பு இப்படி சுற்றுவோம் பாருங்க, அது சுற்றிக்கிங்க. பின்ன வந்து காலை வந்து கொஞ்சம் அப்படி முன்னுக்கு பின்ன அப்படி லேசாக அப்படி காலை 2 காலையும் இப்படி முன்னுக்கு பின்ன ஆட்டிக்கிங்க. ஏன்னா இந்த இடுப்பு பகுதியிலேருந்து அந்த தொடையோட ஜாயிண்ட் இருக்குல்ல, அது இதுக்காக. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படி சைடில் இடம் இருந்ததுன்னா யாராவது ஒரு எத்திடாதீங்க. கொஞ்சம் சைடில் அப்படி லேசாக கொஞ்சம் அப்படி அதிகமாக தூக்கிட்டு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிக்காதீங்க. லேசாக அப்படியே இங்கே ஒரு 10 தடவை, இங்கே ஒரு 10 தடவை பண்ணிக்கங்க. அப்புறம் நாம் அந்த மூட்டு பகுதி இருக்குல்ல, அந்த மூட்டை இப்படி கால் இப்படி இருக்குன்னா மூட்டு பகுதி இப்படி இது பண்ணிக்க.
அப்புறம் கீழே வந்து அந்த பாதம் இருக்குல்ல, பாதத்தை இது இப்படி இப்படி பண்ணுறது, அப்புறம் பாதத்தை சுற்றுறது இப்படி சுற்றுறது, அப்போ அதே போல் கைகளையும் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த விரல்களை இப்படி பண்ணுறது, கையிலையும் கால்லையும் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு அந்த சூரிய நமஸ்காரத்தில் நம்ம இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்து குமியும்ல, உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குமியுங்க, எவ்வளோ பின்னாடி போதோ அப்படி பின்னாடி போய்க்குங்க. ஒரு 10 தாட்டி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும் பொழுது அப்புறம் லேசாக ஒரு ஜம்ப், லேசாக அப்படி நின்ன இடத்துலையே ஒரு குதிக்கிறது, அப்படியே மெதுவாக. அதுக்கப்புறம் இந்த ஸ்குவாட்னு சொல்லுவாங்க, அப்படி நின்ன இடத்துல இந்த உட்காந்து இந்த பஸ்கி எந்திரிப்போம்ல, அப்படி உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி, அவ்வளோலாம் எந்திரிக்க வேண்டாம், அவ்வளோலாம் உங்களை கஷ்டப்பட சொல்ல. அப்படி நின்ன இடத்துலேருந்து அப்படி பொண்ணு மாதிரி அப்படி இந்த முட்டியை மட்டும் லேசாக நோகாமல் அப்படி இப்படி 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 பண்ணிக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் பண்ணி முடிங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகி போயிடும். சரிங்களா? உடம்புல எல்லா ஜாயிண்ட்டும் நல்லா வேலை செஞ்சுருக்கும். அப்படி உடம்பெல்லாம் விறுவிறுன்னு ஆயிருக்கும், எனர்ஜி ஃப்ளோ எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் போய் தியானத்தில் உட்காருங்க. என்னங்க இதுக்கே வேர்த்து போச்சுங்களே, வேர்க்க தான் செய்யும். என்ன பண்ணா ஃபேனில் இன்னும் ஒரு 3ல் ஓடிட்டு இருக்குன்னு ஒரு 4ல் போட்டுக்குங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் போய் தியானத்தில் உட்காருங்க. நீங்கள் வழக்கமாக 20 நிமிஷம் உட்காந்திங்கன்னா தாராளமாக ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் உட்காரலாம். அதற்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவு, சரியான வழிமுறைகள் அது எல்லாத்தையும் பின்பற்றிட்டு நாம் வந்து சரியாக வாழ்க்கையை நடத்தும் போது அப்படி நீடித்த நேரத்துக்கு நம்மளால் உட்கார முடியும். ரைட்? ஸ்வீட் ட்ரீம்ஸ் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், டுடே ஹவ் கேன் சம்மன் அண்டர்ஸ்டாண்ட் கேட்க ஒருத்தர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் யார் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இந்த கேள்வி என்னோடய ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்கும்பொழுது நான் அவன்கிட்ட சொன்னேன், டே நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், ரொம்ப நாளாக எனக்கு உன்னை தெரியும் தான், ஆனால் அதுக்காகன்னு எனக்கு என்னடா வரும் அப்படின்னு நீ என்கிட்ட கேட்குறேன்னா இதை விட முட்டாள்தனமான ஒரு கேள்வி வர எதுவுமே இல்லை அப்படின்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியலன்னா நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், கடைசிக்கு செய்கிறதையாவது பிடிச்சி செய்வோமே, இது ரெண்டுமே இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் இருக்கிறது என்ன பயன் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டால் அது எப்படி பதில் சொல்கிறது? உனக்கு அப்போ திருப்பி அடுத்த ஒரே கேள்வி தான் கேட்போம், உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன திறமை இருக்குது, இந்த கேள்விகள் தான் கேட்க முடியும். எனக்கு தெரியலையே என்ன இருக்குன்னு, சாவு போய் வேறு என்ன சொல்கிறது? என்னை பற்றியே எனக்கே தெரியலன்னு இந்த தன்னை தானறிதல், உன்னை பற்றி உனக்கே தெரியலங்கிறதெல்லாம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஆன்மாங்கிறது என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு தட் இஸ் ஆல் ஓகே. அதெல்லாம் உலக ரீதியாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம்னா என்ன பதில் சொல்கிறதுங்க? எனக்கு நிஜமாலுமே பதில் தெரியலை. சரிங்களா? அப்போ இதெல்லாம் கேள்விகள் தான் கேட்கணும். உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன திறமை இருக்குது, இதெல்லாம் நீங்களே உங்களுக்கே கேட்டுக்க வேண்டியதுதான். என்ன திறமை இருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிது சின்ன வயசுலேருந்து, எங்கள் வாழ்க்கையில் ஒரு தடம் மாறுச்சு, இப்போ உனக்கு பிடிச்சி தான் இந்த வேலையை செய்கிறியா, பிடிக்காமல் இருக்கிறியா, இல்லை ஒரு பிடிச்சி தான் பாடம் படிக்கிறியா, பிடிக்காமல் இருக்கிறியா, உனக்கு என்ன முதல்ல தேவை, காசு பணம் சம்பாரித்து நல்ல ஒரு வீடு பங்களா கட்டி நல்ல பொண்டாட்டி உள்ளையோட சந்தோஷமாக இருக்கணுமா, இது உன்னுடைய தேவையா? இல்லைங்க அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு நார்மலாக எனக்கு வாடகை வீடு இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம வீட்டில் 4 பேர்த்த நல்லபடியாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் போதுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நான் ஜாலி ஊர் உலகத்தை சுற்றிக்கிட்டு எனக்கு நிம்மதியாக இருந்தேன், கல்யாணம் காட்சி எல்லாம் எனக்கு வேண்டாங்க. அப்படியா? இல்லை நான் வந்து எனக்கு இப்படி வாழ்க்கை போகிறது போட்டுங்க பரவாயில்ல, சுமூகமாக இருந்தால் பரவாயில்ல, எது நடந்தாலும் நடக்கலைனாலும் ஓகேங்க, அப்படி இருக்கு. அப்படியா? இப்போ இதெல்லாம் கேளுங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் ஃபிக்ஸ் ஆகுறீங்கன்னு முதல்ல நீங்கள் பாருங்கள். பார்த்தா தான் நமக்கு தெரியும் நமக்கு உண்மையாலுமே என்ன வேணும்னு. இந்த உலகத்தில் இந்த சூழலில் இது காலங்க எந்த உலகமாக இருந்தானே எந்த சூழல் எப்போவா இருந்தாலும் இதுதான் இப்போ கேள்வியும் இதுதான் பதிலும். நம்மளுடைய தேவை என்னங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும்ல. காலையில் பசிக்கும் போது சாப்பிட்றோங்கிறது ஒரு தேவையாக தெரியுதில்ல. அப்போ அந்த சாப்பாட்டை ஈட்டுவதற்கு பொருள் எப்படி ஈட்டுவதுன்னு பார்க்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு தேவை இருக்கு இல்லையா. அந்த தேவை எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, அப்போ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பிடிச்சதுக்கு என்ன எது பிடிச்சிருக்கு, எல்லாம் கடைசியில் காசில் தான் வந்து நிற்கும். ஏன் காசு இருந்தால் தான் சோத்துக்கு ஏதாவது வழி பண்ண முடியும், உடுத்துறதுக்கு துணி வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், மேலே ஒரு கூரை போட முடியும் இல்லைங்களா. அல்டிமேட்டாக அந்த காசில் தான் வந்து நிற்கும். அந்த காசுக்கு என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் நான் வந்து இந்த பொருள் உலகத்திற்கு சம்மந்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாமி பற்றி நான் யார், ஆன்மா பற்றி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1008 வழி இருக்குது. கோயிலுக்கு போகலாம், ஏதாவது ஒரு குருமார்கள்ட்ட போகலாம், ஏதோ ஒரு வழியை பின்பற்றிக்கலாம், அதெல்லாம் 1008 இருக்குது. ஆத்ம விசாரம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அதுக்கு நிறைய வழி இருக்குது. முதல்ல இந்த உலக வாழ்வில் நாம் ஸ்திரமானது தான், அதுக்கப்புறம் தான் அங்கே போகணும். வயிற்ற காய போட்டு பசியோடு இருந்துட்டு
சாமி சாமின்னு ஊரை சுற்றிட்டு இருந்தோம்னா எந்த சாமியும் கண்ணுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால் நிறைய கேள்விகள் நமக்கு நாமே கேட்கணுங்க. கேட்டால் தான் நான் யார், எனக்கு என்ன தேவை, என்ன பிடிச்சிருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இட் இஸ் ஈஸி டு see அதர்ஸ். ஓகே, ஏற்கனவே வந்து வாழ்க்கையில் ஜெயித்தவங்களை வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது, அவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்ட மாதிரி. அதையவே நாமளும் பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அவங்க பின்பற்றிய பாதை அவங்களுடைய தனித்துவத்தோடு இருக்கக்கூடியது. ஸோ என்னுடைய பாதை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முன்னாடி சொன்ன அதே தான். காசு பணம் சம்பாதிக்கணும், என்னுடைய தேவை ஒன்று இருக்குது, நான் பென்ஸு கார் வாங்கணும்னா பென்ஸு கார் வாங்குறதுக்கு என்ன வழியோ நான் அதை தான் பார்க்கணும். நான் மாதம் 10,000 சம்பளத்தை சம்பாரிச்சு போட்டு பென்ஸு கார் வாங்கணும்னு யோசிக்கிறது முட்டாள்தனம். அப்போ சம்பளம் அதிகமாகணும். சம்பளம் அதிகமாகணும்னா என்னுடைய திறனை நான் வளர்த்திக்கணும். இது பக்கத்து பெஞ்சுக்காரர் வந்து என்ன வகையில் திறனை வளர்த்தினார் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டாக இருப்பார், நான் 10 அரியர் வச்சு உட்காந்துட்டு இருந்திருப்பேனா இருக்கும். ஸோ ரெண்டும் வேறு மாதிரி, இது ஒன்றுக்கு ஒன்று சிங்க் ஆகவே ஆகாது. இப்போ அவருடைய வழி நமக்கு செட் ஆகாது. ஆனாலும் நான் படித்து ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய திறனை முன்னேற்றிக்கிட்டேன்னா தான் என்னால் இருக்கிற இடத்துலேருந்தே முன்னேற முடியும். இல்லைங்க, இதுக்கெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. அப்போ வேறு என்னாவது ஒரு இந்த 10,000 நான் வந்து 10 லட்சமாக மாற்றுறதுக்கு வேறு ஒரு வழியை பார்க்கணும். இப்போ வேறு ஒரு திறனை வளர்த்திக்கிட்டு நான் வேறு ஒரு இடத்துல என்னை போய் நான் பொருத்திக்கிறது பார்க்கணும். அப்படி போனால் தான் சம்பளம் கிடைக்குன்னா அந்த திறனை வளர்த்திக்கிறதுக்கு வழி பார்க்கணும். இல்லைங்க, வேலைக்கு போனாலே முடியாதுங்க, பெஞ்சுக்காரே வாங்க முடியாதுங்க, நான் வந்து சொந்த தொழில் பண்ண போகிறேன். வெரி குட். அப்போ சொந்த தொழில் பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு வந்து திறன் இருக்கா, அதற்குண்டான அறிவு இருக்கா, 4 பேர்த்து தெரியுமா, நான் எங்கே போய் ஒரு பொருள் வாங்குவேன், யாருக்கிட்ட விற்பேன், என்னை ஒருத்தன் ஏமாத்துறான்னா அந்த ஏமாத்துறவன் என்னை ஏமாத்துறான்னு கண்டுபிடிக்க தெரியுமா, முதல்ல ஒரு பொருளை பேரம் பேச தெரியுமா, இந்த திறனெல்லாம் என்கிட்ட இருக்கா, லைவாக மார்க்கெட்டில் வந்து எனக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எனக்கு இதெல்லாமே இந்த கேள்வியெல்லாம் நமக்கு தான் கேட்டுக்கணும். அப்படி எதுவுமே எனக்கு இல்லைங்களே, அப்போ கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதற்கு என்ன வழி இருக்கோ அதற்கு உண்டான முயற்சி பண்ணணும். இவ்வளோ தானே. இப்படித்தான் வந்து ஒருத்தன் வெற்றியாக இருக்கக்கூடியவன் வந்து எப்படி வெற்றியாக இருப்பானா, இப்படி தான் அவன் கற்றுக்கிட்டு வந்திருப்பான். அவங்க அப்பா பணக்காரருங்க எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க, இவன் போய் சந்தோஷமாக உட்காந்துருக்கான். நல்லா பாருங்க, எந்த திறனுமே வளர்த்திக்காமல் அப்பங்காசில் உட்காந்துன்னவன் வந்து அதை பூராத்தையும் முடிச்சு தின்றுவான். அந்த கம்பெனி எல்லாம் இல்லாமல் போயிடும் ஒரு கட்டத்தில். குந்தி தின்றால் குன்றும் ஆளுங்கிறது தான் நம்மளுடைய வழக்கு. ஆனால் அவங்க அப்பாவோட அதிகமாக இவங்க வந்து முன்னேற்றிருப்பாங்க. அப்படின்னா என்ன, இவன் பேஸ்லேருந்து இவனும் கற்றுருப்பான் அந்த பாடத்தை. சும்மா ஒருத்தன் உச்சாணி கொம்பில் இருந்துட்டு அடுத்தடுத்த தலைமுறை அந்த உச்சாணி கொம்பில் இன்னும் மேலே போயிட்டே சும்மா இருக்காது. அந்த அடுத்தடுத்த தலைமுறையை வந்து அந்த பெரியவங்க அப்படி வளர்த்தி கொண்டு வருவாங்க. ஸோ உழைக்காமல் யார் ஒருத்தனும் வந்து சும்மா ஒரு இடத்துக்கு போய் உட்கார முடியாது. அவன் திறனை அவன் வளர்த்திக்கிட்டே இருப்பான். அப்போ தான் அவனுக்கு முன்னேற முடியும். நாம் அதை பண்ணினா தான் இது பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு நமக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கு உண்டான பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். படிப்பும் கூட இன்றைக்கி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடியதாக தான் இருக்குது. நமக்கு சரியான ஒரு படிப்புங்கிறது கிடைக்கிறதில்ல. படிப்புங்கிறதே வேலை செய்கிறதுக்கும் காசு பணத்துக்கு தான் இருக்குது. பெரிய கூட்டம் மெஜாரிட்டிக்கு வந்து இன்றைக்கி படிப்புங்கிறது எதுக்குன்னே தெரியல. எஜுகேஷனுங்கிறதுக்கு இந்த இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. அதை பற்றியே பேசி ஒரு பயனும் கிடையாது. அந்த படிப்பு சொல்லித்தரதை காட்டிலும் திறனை வளர்த்திக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணி நான் வெளியே போய் ஏதாவது தேடினா மட்டும்தான் எனக்கு கிடைக்க போகுது. இப்போ நான் ஒரு மேனேஜ்மெண்ட் பாடம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் அப்படியே ஒயிட் காலர் ஜாப், என் காலர் அழுக்காகாமல் எடுத்தோன்னே அப்படி கோட்டு சூட்டை போட்டு நான் போய் ஜம்முன்னு உட்காந்து மாதம் ஒரு 50,000 சம்பளம் வாங்கணும். நடக்காது. அது எவனோ ஒருத்தருக்கு நடக்கும். 50 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒருத்தர் 2 பேர்த்துக்கு நடக்கும். எல்லாத்துக்கெல்லாம் நடக்காது. இப்போ நாம் அந்த ஒருத்தர் 2 பேர் கேட்டகரியில் இருக்கோமா, இல்லை பாக்கி 48 கேட்டகரிக்குள்ளே இருக்கிறோமான்னு நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போ நம்ம எப்படி இருந்தால் நம்மளால் முன்னேற முடியும்? நாம் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கி, நான் ஒரு மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நான் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷன் வச்சுருக்கேன், இல்லை ஒரு HR ஸ்பெஷலைசேஷன் வச்சுருக்கேன்னா, அப்போ நான் ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்குள்ளே நான் போய் நான் ஒரு சம்பளத்தோடவோ சம்பளம் இல்லாமையோ என்னை ஒரு அப்ரசென்டியாக சேர்த்திங்கன்னு நான் போனேங்க. போய் அப்படி தான் திறனை வளர்த்திக்கணும். ஒரு ஹெச்ஆர்னோ ஒரு சின்ன கம்பெனியோ ஒரு பெரிய கம்பெனிலையோ போய் ஏதாவது இன்டர்ன்ஷிப்புக்கு போகணும். நம்ம யாருமே தரமாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம திறமையாக வேலை செய்கிறதுக்கு நாம் எது பண்ணணும்? பள்ளிக்கூடம் பாடம் சொல்லி தரதில்லை. ஆமாம் சொல்லி தரதில்லை, அது எனக்கே தெரியும். நான் காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருந்தால்னா எனக்கே தெரியும் பாடம் சொல்லி தர மாட்டானுங்க தான். வாத்தியாருக்கு என்ன பாடம் ஈஸியாக இருக்கோ அந்த பாடத்தை தான் அவங்க பாடமாக வச்சு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. பையனுக்கு எது நல்லதுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவனுக்கு எது ஈஸியாக சொல்லித்தர முடியும் அதுதான் இங்கே இருக்குது. ஸோ அதனால் பள்ளிக்கூடத்தை மட்டும் குறை சொல்லி பயனில்லை. பள்ளி கல்லூரிகளை சொல்லி பயனில்லை.
யாராவது இந்த தோட்டந்தொரவை விற்று இருக்கிற மாடுகண்ணெல்லாம் விற்று பையனை படிக்க வச்சு உருப்பட வைக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் பையனுக்கு முதல்ல திறமை இருக்குதா, பிள்ளைக்கு முதல்ல திறமை இருக்குதான்னு பார்த்துக்குங்க. சும்மா தான் டிகிரி வாங்குறேன்னா அது பக்கத்தில் எங்காவது ஒன்றும் இல்லாத ஒரு அல்கஞ்சரா குல்கந்த் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்ருங்க. அது போதும், அங்கேயே ஒரு டிகிரி கிடைக்கும். காடு கரையை விற்று மாடு கன்று விற்றெல்லாம் படிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தரும் உருப்படியாக படிப்பு சொல்லித்தரது கிடையாது. சரிங்களா? பயங்கரமான அந்த குழந்தைகளுடைய மார்க்கு இத்தனை பாஸ் பண்ணி இவ்வளோ பெரிய சம்பளத்தில் போட்ட அதுதான் அந்த 50ல் அந்த முத்து போல் 1 2 இருக்கும்ல, அந்த முத்து போல் இருக்கிற 1 2 காட்டி அடுத்த 48 உள்ளே கவர்ந்துருவாங்க. இன்றைக்கி அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ யாரையும் கை காட்டி பயனில்லை. இன்றைக்கி சூழல் அப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கக்கூடிய இடத்துலையும் முன்னேறான்ல. எப்படி முன்னேறான்? அவனுக்கு ஃபீல்டு நாலேஜ் இருக்குது. அவனுக்கு அதுதான் அவன் கீழே இறங்கி சட்டை அழுக்கானாலும் பரவாயில்லன்னு கையும் மடிச்சு விட்டுட்டு அவன் இறங்குனான். நானும் இறங்கினா தான் இது பண்ண முடியும். நான் அந்த அளவுக்கு ஃபீல்டு நாலேஜ் இருக்கிறவங்க கூட எங்கூட போய் போட்டி போட முடியுமா? அது அப்படி தான் இருக்கும். சரிங்களா? யார் வலியவன் வாழ்வான். எனக்கு திறமை இருக்குது, எனக்கு அறிவு இருக்குன்னா நான் வாழப்போகிறேன். காலேஜை பற்றியெல்லாம் பேசி பயனே கிடையாது. சரிங்களா? பூவிதா புஷ்பா, நீங்கள் இவ்வளோ பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க? தியானம் ரெகுலராக செய்வதன் மூலம் மனக்குழப்பம், பேட் தாட்ஸ், ஓவர் திங்கிங், அன்வான்ட் ஃபியர், பாஸ்ட் ட்ராமா, நீங்கள் மல்லிகை லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் போகுமா? போகாது. ஏன் போகாது? ஏன்னா தியானம் அதற்காக கிடையாது. சின்ன வயசில் இருந்து கடவுள் நம்பிக்கை, பட் பூஜை, விசேஷ நாட்களில் கோவிலுக்கு போகிறதெல்லாம் ஓகே. பட் சின்ன வயசுலேருந்து பெரிய அளவில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. கோவிலுக்கு சும்மா பேருக்கு போயிட்டு இருந்த ஒரு பர்சன், அவங்கள தான் இருப்பாங்க, சும்மா சொல்கிறாங்க பர்சன்னு. அவங்க லைஃப்பில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க பர்சனல் ரீசனுக்காக சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணி கடவுள் பக்தி தீவிரமாக வருது. அதெல்லாம் கிடையாது. தேவைக்காக தான் போகிறேன். தீவிரமாலாம் பக்தியெல்லாம் வர்றதில்ல. ஆரம்பத்தில் எல்லா கடவுளும் வணங்க ஸ்டார்ட் பண்ணவங்க ஒரு கடவுள் மேலே மட்டும் தீவிர பற்று வந்துடுச்சு. இப்படி அவங்களே அவங்க 3வது மனுஷனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ப்ரே பண்ணுற அளவுக்கு பக்தி. ஓகே, சின்ன வயசில் இருந்து வராத பக்தி ஏன் சடனாக 25+ வரணும்? அதுக்கு என்ன ரீசன்? தேவைதான். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, ஒரு வாழ்க்கையில் ஒரு தேவைக்காக தான் பக்தி வந்துன்னு. தேவை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் சாமியாவது சைத்தானாவது எல்லாம் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ நேரம் கும்பிட்டதுனால சாமியெல்லாம் கொடுத்துதோ, கும்பிட்றதை நிறுத்திட்டோம்னா சாமி கொடுக்காமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக கும்பிடுவோம். மற்றபடி பக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆரப்பாரு, பக்திங்கிற சாப்டரே வேறு, தியானம் அது இதுங்கிற சாப்டரே வேறு, சாமிங்கிற சாப்டரும் வேறு, சாமியை கும்பிடணுங்கிற சாப்டரும் வேறு. சுய தேவைக்கு இறைவன் அசைந்து கொடுப்பது இல்லை. கருணையின்பால் நடப்பதுங்கிறது ஓகே, தட் இஸ் ஆல் ஓகே. பட்டு ஓஹோ நீ இதுக்கு தான் வர்றையா, தரமாட்டேன்டான் சாமி சொல்லாது. ஓகே, அந்த வகையில் அது கருணை அதிகம் சாமிக்கு, அதனால சாமி அப்படி சொல்லாது. பட் இருந்தாலும் நாம் நம்ம தேவையை கருதி மட்டுமே சாமிகிட்ட சென்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லா நேரத்துலையும் எல்லாம் பலிக்காது. ஸோ பக்தி அதற்கு இல்லை. நீங்கள் சொல்கிறது பூரா பக்தி, இறைவன், கோவில், தியானம், பிரம்ம முகூர்த்தம், இது எல்லாத்தையும் கொச்சையான அளவுக்கு கீழே இறக்கி சுய தேவையோடு பொருத்தி வச்சுக்கிட்டீங்க. ஆனால் இது எல்லாமே அதற்காக அல்ல. இது முழுக்க முழுக்க ஆன்ம முன்னேற்றம் அடைந்து இறையை தன்னுள் உணர்ந்து இறைவனோடு ஒன்றரை கலப்பதற்குண்டான வழிமுறைகள். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும். நம்ம ஏன் லாட்ரி டிக்கெட் வாங்கக்கூடாது? அதில் வாங்கின பணத்தை ஜெயிச்சா நல்லதா கெட்டதா? ஏன் அது மோசமான பணம்னு சொல்கிறாங்க? அது ஒரு கைண்ட் ஆஃப் லக்கு. நிறைய பேர் காசு பணம் போட்டிருப்பான், நமக்கெல்லாம் உலகில் எந்த நாய்க்கு உளுந்துதோ அப்படின்பா. இவன்ல இதெல்லாம் வாங்கின உருப்பிடுவானா? அவனே அதுக்கு தான் வாங்கியிருப்பான், ஆனால் உளுந்துருக்காது. உடனே இதெல்லாம் வாங்கின உருப்பிடுவானா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணேன் அப்படின்பா. அன்னைக்கு நாள் கூலி 500 ரூபாயாக இருந்திருக்கும். போய் 350 ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட்டு, 500 ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறவங்கள இல்லை, தண்ணி அடிக்கணும். அதனால அதுக்கு ஒரு எவ்வளோ காசு, ஒரு 200 ரூபா வச்சுக்குமா தண்ணி அடிக்கிறதுக்கு? எனக்கு எவ்வளோலாம் தெரியாது. 500ல் 200 தண்ணி அடிக்கிறதுக்கு போயிடும். 300க்கு போய் லாட்ரி டிக்கெட் வாங்கிடுவான். இல்லை பொண்டாட்டி சத்தம் போடு அப்படின்னு சொல்லி ஒரு 250 ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்கி 50 ரூபாய் வீட்டில் கொண்டு போய் கொடுப்பான். அந்த அம்மா சாபம் கொடுக்கும்,
இவன் லாட்ரி டிக்கெட் வாங்குறதுனால தான் இப்படி ஆச்சு, இதெல்லாம் எல்லாரும் அப்படி போட்டு இப்படி போட்டு அந்த அம்மா சாபம் கொடுக்கும். இப்படி பல நிகழ்வுகள் நடக்கும். இப்படி வர்ற காசு தான் நம்மக்கிட்ட வர்றது. அதனால அது ஆகாதுன்னு சொல்கிறது. சரிங்களா? நம்ம இன்றைக்கி அதெல்லாம் ஓங்கடா நீங்களும் ஆச்சு, உங்களுடைய இதுவும் ஆச்சு, கலாச்சாரமாவது இறங்காயமாவது காசு இருக்குல்ல, 1 கோடி இப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்கி இது பண்ணுறோம். அது என்ன ஆகும் ஏதாகும்னு எனக்கு தெரியாது. நான் குருமாரும் கிடையாது, நான் தெய்வமும் கிடையாது. ஸோ அதனால் அது ஆகாதது, அது வேண்டாம். உழைக்காத செல்வம் தங்காது அப்படிங்கிறது தான் அதற்கு உண்டானது. ஏன்னா இந்த மாதிரி பல பேர்த்தனுடைய வாயில் உளுந்தும் கண்ணடி ஒட்டும் தான் அது நம்மகிட்ட வரும். அது நம்மை துன்பப்படுத்தி நம்ம விட்டு வெளியே போகும். ஸோ உழைக்காத செல்வம் தங்காது. ஸோ அதனால் அது கவனமாக பார்த்துக்கணும். ஆத்தடியாத்தா மணி பாண்டி ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு தலை வலிக்குது. நான் அடுத்த வாரம் சொல்லட்டுங்களா? அதுக்குள்ளே குட்டி குட்டி ஏதாவது கேள்வி இருந்தால் பார்க்குறேன். திவ்ய பாரதி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வீட்டில் வீட்டில் எவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. வி நம்பர் 2 LA வீட்டில். ஓகே, இதை படிக்கிறதுக்கு எனக்கு அறிவு இருக்குது, பெருமையாக இருக்குது நீ நினச்சா. நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, நிலை ஓகே சொல்லுவாங்கள்ல, நிலவாசப்படியில் வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது வாசப்படிக்கிட்டு உட்காராத, நிலவு வாசப்படி மேலே இது பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஏன்? ஒரு வேளை அது வேறு டிமென்ஷனுக்கு கூட்டிகிட்டு போமா? ஆமாம், வேறு டிமென்ஷன் தான். வீட்டுக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு டிமென்ஷனில் இருக்கும், வீட்டுக்கு வந்தால் வேறு டிமென்ஷனில் இருக்குது. அது வேறு ஒரு டிமென்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான். வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நிம்மதி வீட்டுக்கு உள்ளே வந்தால் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வேறு ஒரு டிமென்ஷனுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி தான் அது இருக்கும். பாருங்க, உள்ளே நுழையும் போது அது நமக்கு வந்து நடந்து வரவங்களுக்கு பாதை தடையாக இருக்குங்கிறது ஒரு இது. நிலவு மேலே உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிலவு இறங்கி போயிடும். கதவு சாத்தும் பொழுது அது சரியாக சாத்த முடியாது. பின்ன ஏதாவது இந்த திருடங்கள்லாம் வர்றதெல்லாம் ஈஸியாக நுழைஞ்சிருவாங்க. மிருகங்கள் ஏதாவது உள்ளே நுழையிறது, சிற்றுயிர்கள் உள்ளே நுழையிறது, ஏன்னா சந்து வந்துடும் இல்லையா? ஸோ அதனாலலாம் ஒரு காரணமாக சொல்லக்கூடியது. இதுதான் முக்கிய காரணம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அங்கே ஒன்றும் பெரிய பரிமாணமெல்லாம் இருக்குதுன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி உசுக்குன்னா அந்த கதவு அங்கேருந்து அங்கே போயிட்டு இங்கே போயிட்டுனா, நம்ம இன்னும் நேரத்துக்கு எங்கள் வீட்டில் 2 கதவு இருக்குது, நான் பல பரிமாணத்திற்கு போயிட்டு வந்திருக்கணுமே, நடக்க மாட்டேங்குதே. எங்கே திரும்பினாலும் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்ணாடி முன்னாடி உடனே இந்த மூஞ்சி தான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. சரிங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அளவுக்கு இது ஒன்றும் இது கிடையாது. இல்லைங்க, வீட்டுக்குள்ளே வந்து தெய்வ சக்தி வரும் போகும், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. தெய்வ சக்தி கதவை சாத்தினா வராமலாம் இருக்காது, வரும். அது எங்கே போகிறதுனால வரும். சரிங்களா? அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்? இவங்க மறுபடியும் வந்துட்டாங்கப்பா, யமுனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஒரு கேள்வி, அப்புறம் இன்னொரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. சரி பார்க்கலாம், இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். யமுனா உயர் உலகத்தில் பிறக்கணும்னா ஆசை, நான் அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு இந்த பூமியிலேயே பிறக்கிறதுக்கு பிடிக்கலை. பூமியிலேயே பிறக்கிறதுக்கு பிடிக்கலேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை கைவிடணும். இங்கே இருப்பதை இருப்பது போல அப்படியே ஏற்றுக்கொண்டு எந்த விதமான பற்றோ பிடிப்போ இல்லாமல், ஆனால் பூரணமான அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையோடு நாம் வாழணும். சரிங்களா? நான் அப்படி தாங்க இருக்கேன் அப்படின்னு நம்மளை ஏமாற்றிக்கிறது இல்லை. செத்து போனோன்னா மேலே போய் கேள்வி கேட்பாங்க, உன்னை நீ ஏமாற்றிக்கிட்டே இருந்து என்ன பையன், திருப்பும் கீழே போகணும், புடனி சேர்த்து அனுப்பிச்சு கீழே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது இல்லை. ஆத்மார்த்தமாக பற்றோ பிடிப்போ இல்லாமல் அப்படியே இருக்கிறபடி எப்படி நம்மளுடைய ஞானியர்கள் இருந்தார்களோ அதுபோல் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆன்ம ரீதியான முன்னேற்றம் அடையக்கூடியவர்களுக்கு, இந்த உலக சம்பத்துக்களின் மீது அதிகமான எந்த விதமான பற்றும் இல்லாதவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் தேவைப்படுவதில்லை. இங்கிருந்து அவங்க கிளம்பிடுவாங்க, திருப்பி இங்கே வரமாட்டாங்க. உயர் உலகங்களுக்கு அவர்கள் செல்லுவார்கள். அப்படி இல்லைன்னா, இங்கே எனக்கு அது வேணும், இது வேணும், என்னங்க பேருங்க, புகழுங்க, வீடு கட்டணுங்க, நிம்மதியாக இருக்கணுங்க அப்படின்னா திருப்பி இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஈஸி இது புரிஞ்சுக்கிறது, ரொம்ப ஈஸி. எல்லாம் நிலை தான். மனோநிலையை யாரையும் ஏமாற்ற முடியாது, சாமியெல்லாம் ஏமாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்கிட்ட பொய் சொல்லலாம், நீங்கள் வேறு யார்ட்டையாவது பொய் சொல்லலாம், அவ்வளோதான். நம்மளை ஏமாற்றிக்கலாம், நம்மளை நாமளே வேணாலும் ஏமாற்றிக்கலாம். சாமியெல்லாம் ஏமாற்ற முடியாது. அது தெளிவாக இருக்கும். உனக்கு இதுதான், நீ இந்த காரணத்துக்காக தான் இதை பண்ணினேன், இதுதான் இது காரணம், அதனால நீ இன்னும் தெளிவெல்லாம் வரல, போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதுதான் ஒரே இது.
சின்ன வயசுலேருந்து அதாவது ஒரு 4-8 வயசுக்கும் எதுக்கு இந்த பூமியில் பிறக்கணும், நம்மள எதுக்கு இங்கே பிறக்கிற மாதிரி பல வினோதமான உருவங்கள் வரும். என் ஃப்ரெண்டுனா தெய்வமாக பிறந்திருந்தா அப்பா அந்த தங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருவோன்னு அதுவும் தப்பு தப்பாக எப்படி எழுதுனீங்கன்னு எனக்கு புரியல. தெய்வமாக பிறந்தா நல்லா இரும்னு சொல்லுவா. அதெல்லாம் கேட்டுட்டு ஓகே. ஸோ சாமியாக பிறந்துட்டோன்னா ஜாலியாக இருக்கலாம். இருக்கிறதுலே கொடுமையான ஒரு பிறப்பு சாமியாக பிறக்கிறது மட்டும்தான். எல்லா உதவியும் செஞ்சுட்டு கண்டவன் வாயிலையும் உதவி செஞ்ச வாயிலேயே உழுக வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அதனால் சாமியாக பிறக்கிறது அப்படிங்கிறது எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. அது இந்த மனித பிறப்பை காட்டிலும் அதிகப்படியான கடமைகளுக்கு உட்பட்டது. புரிஞ்சுக்கங்க, இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறது தான் எல்லா வகையான சுதந்திரத்திற்கும் உட்பட்ட ஒரு நிலை. இதற்கு உயர்ந்து 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 இறைவனுக்கு நெருக்கமாக செல்ல 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 இந்த மனித உடல் இந்த மனித உலகில் வாழும் பொழுது இருக்கக்கூடிய சுதந்திரம் மேல் உலகங்களில் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். மேலே உலகத்திற்கு போகும்பொழுது நியதிகள் உண்டு. அந்த நியதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம நடந்தே ஆகணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தேவருலகத்திற்குன்னு உண்டான நியதி உண்டு. ரிஷிமார்கள் வாழக்கூடிய உலகம், சித்தர் மக்கள் வாழக்கூடிய உலகம், அந்தந்த உலகத்திற்குன்னு உண்டான நியதிகள் உண்டு. அந்த நியதியில் ஒரு இம்மி அளவு நம்ம பெசகுனாலும் நேர கீழே அனுப்பிடுவாங்க. பூமிக்கு மட்டும்தான் முழுமையான சுதந்திரம் உண்டு. எப்படி வேணாலும் இரு. ஏன்னா இது கற்றுக்கிறதுக்கு உண்டான இடம். கற்றுக்கிட்டு மேலே போனோன்னு வச்சுங்களேன், அங்கே நம்ம அசைஞ்சராமல் இருக்கிறதுக்கு உண்டான இதோட தன்மையோடு இருந்தால் தான் அங்கே போகவும். அங்கே போனதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு சூழலில் மனசு அசைஞ்சு போச்சுன்னா போயிட்டு சாமி இன்னும் நீ பாடம் படிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு அனுப்பிச்சி விட்டே இருப்பாங்க. ஸோ உயர் உலகங்களுக்கு போகிறோம்னு ஆசைப்படுறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடியது போல் அங்கே சுதந்திரம் கிடையாது. அங்கே ஒரு வகையான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். இப்படி தான் நடந்துக்கணும், இதெல்லாம் தேவைகள், இது ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான நிலை தான் அங்கே இருக்கும். ஸோ ஜாலியாக இருக்கலாங்கிற அந்த மேட்ரே அங்கே கிடையாது. ஆன்ம முன்னேற்றம் அடைந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு சுகமான ஒரு நிலை இருக்கும். ஆனால் அந்த சுகமான நிலைங்கிறது புரிதலினுடைய உச்சமான ஒரு நிலை. அது இங்கேயே அடைஞ்சாதான் அங்கே போனால் நம்மளால் நிலைத்து இருக்க முடியும். இல்லைன்னா கீழே வந்துடுவோம். ஸோ கவனம் வேணும். ஆசைப்படுறதுக்கும் கவனம் வேணும். நான் எதுக்கு மேலே ஆசைப்படுறதுக்கு சொல்லுவாங்களே, உனக்கு தகுதி இருக்கா நீ கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த தகுதியை நாம் வளர்த்திக்கிறதுக்கு தான் பூமியில் இருக்கோங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆல்ரைட். மணி பாண்டி உங்களோடதை நான் அடுத்த இதில் சொல்கிறேன். மற்றபடி எல்லா கேள்விகளும் முடிந்தது. ரிஜல் வயலட் உங்களுடைய கேள்வி அந்த ஆட்டோமியூன் டிசீஸ், அது நான் சித்திகாசான்ட்ட கேட்டு சொல்கிறேன். மற்றபடி எஸ், இன்றைக்கு உண்டான Q&A இனிதே முடிவடைந்தது. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.